ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்ல வெயில் அடிக்கின்னு ஐஸ் வாட்டர் குடிச்சு தொண்டை பயங்கரமாக கட்டிட்டு கொஞ்சம் பிஸ்கி சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். பெடிகிரி, சிக்கன், ஒரு முட்டை, கொஞ்சம் ரைஸ். வாங்க அவளுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். எப்போவுமே நான் காலையில் அவளுக்கு பெடிகிரி கொடுப்பேன். பெடிகிரி தீர்ந்துட்டு பையனை வாங்கிட்டு வச்சுனா நேற்று மறந்துட்டார், முந்தா நேற்று மறந்துட்டார். அதனால் கொஞ்சம் ரைஸ் பாயில் பண்ணி கொடுத்துட்டேன். சாப்பாடுக்கு எப்படி வெயிட்டிங்கில் இருக்கா பாருங்கள். ஆஜா, காலையிலே கொடுத்துருவேன். எப்போவுமே 7:15 கொடுத்துருவேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு சாப்பிட்டோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நானும் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் பார்த்தீங்களா? மணி 9:30 தான் ஆகுது. வெயில் பாருங்கள். நமக்கு 2 ரோஸ் இருக்குது, அழகான ரோஸ் இருக்குது. இன்றைக்கி செம்பருத்திலாம் கொஞ்சம் நிறைய முட்டு கிடக்கு. ஆனால் வெயிலுக்காக பூக்க மாட்டேங்குது. பிஸ்கி எப்போ சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடுவோம். வச்சுட்டு அவள் பக்கத்தில் வச்சாலும் எடுக்க மாட்டா. சாப்பிடுன்னு சொன்னால் தான் சாப்பிடுவோம். கா பிஸ்கி, ஜா ஜா கானா கா, ஜா ஜா ஜா. என்ன தான் பாத்திரம் கீழே இருந்தாலுமே எதெல்லாம் இது வரைக்கும் வாய் போட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தண்ணியும் கொடுத்துருவோம். நீங்கள் உங்கள் பெட்ஸ்க்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ஒரு 2 நாள் தண்ணி பிரச்சனையாக இருக்குது. நேற்று மத்தியானத்துலேருந்து எங்கே லைன் ஏதோ உடஞ்சிட்டு அதை சர்வீஸ் பண்ணுது. இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று போய் இந்த தண்ணி எங்கள் பையன் வாங்கி கொடுத்துட்டு போனார். அது நேற்றுலேருந்து சமையல் பண்ணி குடிச்சு இவ்வளோ தண்ணி முடிஞ்சிட்டு. அது எங்கள் பில்டிங் கீழே தான் இருக்குது. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. ஃபோன் பண்ணாலும் அந்த பாட்டில் கொண்டு போனால் தண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். ஸ்கிப் அனுப்பி ஒரு மனுஷனுக்கு தண்ணி இல்லைன்னா எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பேரலாரே தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே ஒரு பிஸ்லரி தண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இங்கே ஒரு தண்ணி வாங்கி வச்சுருக்கு. இதில் தண்ணி இருக்குது. இதில் கீழே உள்ள தண்ணி, மேலே உள்ள மாவு டப்பா. இதில் நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணாலும் எல்லா செட்டிங்கும் சேஞ்ச் பண்ணேன். அதனால் எப்போவுமே நான் இங்கே உள்ளது அங்கே உள்ளது இங்கே மாற்றிக்கிட்டே இருப்பேன். இது ஃபுல்லாக அரிசி, பருப்பு, கோதுமை அப்படி வச்சுருக்கேன். இது காலையில் சமையல் பண்ண பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணி வரும் கழுவும் பார்த்து தண்ணி ஒன்று வர காணும். வாட்ச்மேன் சொல்கிறாரு, ஆண்டி நான் சாயங்காலம் தண்ணி விடுவேன், இப்போ உங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிட்டுட்டு அவள் பெட்ரூமில் படுத்துட்டா பாருங்கள். அவளோட பெட்ரூம். இப்போ இந்த சேட்டைக்கார பசங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கூட தண்ணி மாற்றிடலாம். இதை நான் டெய்லி க்ளீன் பண்ணுறேன். டெய்லி வம்பாக்கி வைக்கிறாங்க. இவங்கள கை வச்சு பிடிக்க போனால் பயங்கரமாக கடிப்பாங்க. அதனால் ஒரு கை வச்சு பிடிக்க முடியறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பை சான்ஸ் வெளியே ஓடிடுவாங்க. உங்கள் வீட்டை எப்படி க்ளீன் பண்ணுற பாருங்க. இப்படி செஞ்ச தூசி எல்லாம் வெளியே வந்துட்டு இதை லேசாக அப்படி ஓப்பன் பண்ணாலுமே அவங்க வெளியே ஓடிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. இப்போ இதை க்ளீன் பண்ணாலும் தண்ணி வேணும். ட்ரையாக அப்படி சும்மா க்ளீன் பண்ணிடலாம். இவங்க 2 பேரும் ரொம்ப உஷார். என்ன காப்பாற்றுங்க எங்கே போய் ஓடி உட்காந்துருக்காங்க பாருங்கள். எங்கள் சின்ன பையன் எப்போவுமே ஒரு சாப்பாடான்றான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நிறைய மிக்சிங் இருக்கும். அதில் நான்வெஜ் இருக்கும். இவர் தெரியாமல் இது வந்துட்டு இந்த பசங்க சாப்பிட்றது அவ்வளோ விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. அதில் குட்டி பால் மாதிரி குட்டி இவ்வளோ கறி துண்டு இருக்குது. அழகாக சாப்பிட்டாங்க. இதில் அது இல்லை. இது வெறும் பிளெயின் சாப்பிட கொஞ்சம் பிடிக்கல அவங்களுக்கு. எங்களை போய் கொஞ்சம் நேரம் கொண்டு பெட்ரூமில் வச்சிடலாம். அங்கே பெட்ரூமில் விண்டோ கட்டெல்லாம் போட்டோன்னா வீடு கொஞ்சம் கூலாக இருக்கும். இங்கே வாட்டில் விளையாண்டுட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இங்கே விஸ்கி செட் ஆகிட்டாங்க. கொஞ்சோண்டு சுக்கு மல்லி டீ வைக்கிறேன். அதில் ஒரே ஒரு கிராம்பு போடுறேன். கொஞ்சம் தொண்டை நல்லாயிருக்கும். தொண்டை கரகரன்னு இருக்குது. அதுக்காக சொல்லுவாங்களா, நாய் மாதிரி சாப்பிடாத, நாய் மாதிரி சாப்பிடாது. அவ்வளோ சோறுன்னு சிந்தி வச்சுருக்கா பாருங்கள். லேசாக அதனால் கொஞ்சம் லேசாக கழுவி விட்டுரு. இந்த இடத்துல காஞ்சிட்டுனா அந்த சோறு பொறுக்கெல்லாம் போகாது. ஆனால் எப்போவுமே அதை தண்ணி ஊற்றி நல்லா அந்த வைப்பரை வச்சு இழுத்து விட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லலாம் இப்படி ஒருத்தரை ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கலனாலும் கதவு தட்டி கேட்பாங்க. இன்னும் கதவு மூடியே இருக்குது, உங்களை பார்க்கவே முடியல, எங்கே போயிட்டீங்கன்னு. இங்கே அப்படி இல்லை. எங்கள் ஃப்ளோரில் மொத்தம் 8 வீடு இருக்கு. ஆனால் யாரை பற்றியும் கேட்டுக்க மாட்டாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்களும் அப்படி தான். நாங்களும் யார்கிட்டையும் போய் பர்சனலாக போய் பேச மாட்டோம். மும்பை நிலவரம் இப்படி தான். அடுத்த லைஃப்பில் யாருமே இவ்வளோ ஆக மாட்டாங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, வேலைக்கு ஓடி போயிடுவாங்க. நானுமே யார் வீட்டுக்கும் போகணுன்னு நிறைய விரும்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படியே பழகியே போச்சு. வழியில் ஒருத்தர் பார்த்துப்போம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னா அதோடு முடிச்சுப்போம். லீப்பில் பார்ப்போம், குப்பை வைக்கிறது வெளியே பார்ப்போம், அவ்வளோதான். விஸ்கி முடி தெரியுதா? இது காலையிலேருந்து இப்போ 2வது தடவை பெருக்கிறோம். காலைல ஒரு தடவை இவர் பெருக்கினார், இப்போ நான் பெருக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு இந்த சேஃப்டி டோர் இருக்கனால சேஃப்டி டோர் தான் மோஸ்ட்லி நாங்கள் மூடுவோம். நைட்டில் மட்டும்தான் இந்த கதவு மூடுவோம். அப்போ காற்றோட்டம் நமக்கு ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்கும்.
நம்ம சுக்குமல்லி காப்பி ரெடி. வாங்க எல்லோரும் குடிக்கலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். நாளை மறுநாள் நல்ல ஒரு வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆதரவு தாங்க. இதை குடித்தா தொண்டை வலி போகும்னு நினைக்கிறேன். குடிச்சு பார்ப்போம் சரிங்களா. உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். நாளை மறுநாள் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை பை. இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். டாட்டா பை பை. டேக் கேர். லவ் யூ.